கிளாசிக் மேல்நிலைப்பள்ளி தங்களை வரவேற்கிறது. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பொது தேர்வுக்கு படிச்சிட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ் பாடத்தில் நயம் பாராட்டல், அதாவது இலக்கிய நயம் பாராட்டல் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நமக்கு இயல் 6 இயலில் 5 இயல்களில் நயம் பாராட்டல் பாடல் இருக்குது. ஒரு மாதிரி இதுக்கு பார்க்கலாங்க. இதை வச்சு நீங்கள் மற்ற பாடலும் நாங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நயம் பாராட்டல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இலக்கிய நயம் பாராட்டல்னாலும் ஒன்று தான், நயம் பாராட்டல்னாலும் ஒன்று தான். அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த பாடலில் உள்ள நயத்தை பாராட்டி நம்ம எழுதுறோம்னு அர்த்தங்க. சரியா? அந்த நயத்தை பாராட்டி எழுதுறதுன்னு என்னங்க, அந்த பாடலில் இருக்கக்கூடிய சிறப்புகளை உணர்ந்து நாம் எடுத்து எழுதுகிறோம் அப்படின்னு அர்த்தங்க. சரிங்களா? இந்த பாடல் பார்த்திங்கன்னா கவிமணி தேசிக விநாயகம் பாடிய இந்த பாடல் எல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ நமக்கு வினாத்தாளில் எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்பாடலில் உள்ள மையக்கருத்தை எழுதி ஏதேனும் 3 நயங்களை எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா ஒரு பாடல் அப்படின்னாவே நமக்கு 20 நயங்கள் வருங்க. சரிங்களா? உங்களுக்கு 20 எழுதலாம் சொல்லலைங்க, இதில் ஏதாவது 3 எழுதுனா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நம்ம அதை மட்டும் பார்க்கலாங்களா? ஒரு 6-7 நயங்கள் மட்டும் நாங்கள் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடலில் மோனை நயம், எதுகை நயம், இயைபு, முரண், அணிநயம், சுவைநயம், சந்தநயம், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தலைப்பு, கற்பனை நயம், சொல் நயம், பொருள் நயம், இது மாதிரிலாம் இருக்குங்க. இத்தனை நீங்கள் எழுத தேவையில்லைங்க. நமக்கு மதிப்பெண்களே 4 மதிப்பெண்கள் தாங்க. அதனால் அந்த 4 மதிப்பெண்களுக்குரியது நம்ம எழுதுனா போதும். நான் 3 எழுத சொல்கிறாங்களா, 1 மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா எழுதலாங்க. சரிங்களா? இப்போ இந்த பாடலில் வரக்கூடிய, இப்போ நம்ம பார்த்தோங்க கவிமணி தேசிக விநாயகம் பாடிய இந்த பாடலில் என்ன சொல்ல வராரு, மையக்கருத்து அப்படின்னு என்ன பார்த்தோம். முதல்ல மையக்கருத்து, ஏன்னா மோனை, எதுகை, இயைபு இதெல்லாம் கூட எழுதிடுறோம். அந்த மையக்கருத்து எழுத தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களே விட்டுறாங்க. மையக்கருத்து அப்படின்னா இந்த பாடலில் மையமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு தான் அர்த்தங்க. அதாவது மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்ல வராங்க அப்படிங்கிறதாங்க. சரியா? அப்போ என்ன மையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கவிமணி இந்த பாடலை சொல்கிறாரு. என்னன்னு சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது பிறப்பினால் ஒரு மனிதனுக்கு பெருமைகள் வராது, அவன் செய்கின்ற செயல்களினால் மட்டுமே பெருமை வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் மையக்கருத்து. அப்போ மையக்கருத்து அப்படின்னா அந்த பாடலில் மையமாக என்ன சொல்ல வராங்க, ஆங்கிலத்தில் சொல்ல போனோம் அப்படின்னா மெயின் கான்செப்ட் என்னங்க. சரிங்களா? இது கொஞ்சம் முக்கியங்க. இப்போ இதுதான் நமக்கு நாங்கள் முக்கியம். இந்த வர்ணனைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு நயம்பாராட்டல் ஒரு கவிதை சிறப்பை பெறுதுனாவே என்ன இருக்குங்க, நிறைய வர்ணனைகள்லாம் இருக்குங்க. அப்போ நயம்பாராட்டல் எழுதும்போது கொஞ்சம் அந்த வர்ணனைகளுக்கு 2 வரிகள் எழுதலாம். இதுக்கு உங்களுக்கு என்னங்க மதிப்பெண் கிடையாது, நம்ம எழுதக்கூடிய கருத்துக்கு தான் மதிப்பெண்கள்ங்க. சரிங்களா? அப்போது மனதை தொடுவது மையக்கருத்து, இது மாதிரி வர்ணனைகளை கொடுத்துட்டு அதனுடைய மையக்கருத்து இப்போ நம்ம சொன்னங்க எழுதியிருக்கோங்க. சரிங்களா? பிறப்பினால் யாருக்கும் பெருமைகள் உண்டாகாது, சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செயல்களை செய்வதோடு நற்பண்புகளுடன் வாழ வேண்டும் என்பதே இப்பாடலின் மையக்கருத்து. பிறப்பினால் யாருக்கும் பெருமை வராது, நாம் செய்கின்ற செயல்களால் மட்டுமே சிறப்பு வருங்கிறதா மையக்கருத்து. சரிங்களா? அடுத்தது நயங்கள் நிறையா இருக்குன்னு இப்போ நம்ம சொன்னோம். உதாரணத்துக்கு ஒரு 4 நயங்கள் மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? மோனை தொடை, மோனை நயன்னாலும் ஒன்று தாங்க, மோனை தொடைனாலும் ஒன்று தாங்க. காட்டிற்கு அழகு யானை, கவிதைக்கு அழகு மோனை. இதில் பாருங்கள், நமக்கு மோனைனாவே என்னங்க, முதல் எழுத்து ஒன்றி வருவது. சரிங்களா? அந்த மோனைங்கிறது சீரிலையும் வரலாம், அடியிலையும் வரலாங்க. சீர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரே அடியிலே வரதுங்க. சரியா? சீருங்கிறது என்ன, ஒரே அடியிலே பார்க்குறத நம்ம சீருன்னு சொல்லுவோம். அடி அப்படின்னா ஒவ்வொரு அடியிலையும் பார்க்குறத அடின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் எழுதி பயிற்சி பெற்று இருப்பீங்க. அப்போது அந்த மோனை எழுதும்போது எப்படி அந்த விளக்கம் எழுதணும் அப்படின்னா, செய்யுளில் அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை தொடையாகும். சரிங்களா? அப்போ நமக்கு முக்கியமாக நம்ம மனதில் என்ன நிற்கணும் அப்படின்னா, முதலெழுத்து ஒன்றி வருவது. இங்கே பாருங்கள், முதலெழுத்து பி ஒரே மாதிரியே இருக்குது, இங்கே பே இருக்குங்க, அடுத்தது நான் இருக்குது, இங்கே நான் இருக்குங்க, இங்கே பி தான் இருக்குது, இங்கே பே இருக்குது. அப்படின்னா இப்பு கூட்டல் ஏ, இங்கே இப்பு கூட்டல் இ. முதல் எழுத்து நமக்கு இப்பு ஒரே மாதிரியே இருக்குங்க, அந்த ஓசை ஒரே மாதிரியே இருக்கிறதுனால மோனைன்னு சொல்லலாங்க. சரிங்களா? அடுத்தது எதுகைனாவே என்ன, டக்குன்னு நமக்கு என்ன ஞாபகம் வரணுங்க, 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த வர்ணனை பாருங்கள், மயிலுக்கு அழகு தோகை, செய்யுளுக்கு அழகு எதுகை அப்படின்னு சொல்கிறாங்க. செய்யுளில் அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதலெழுத்து அளவொத்து நிற்க
இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை தொடை. நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை அப்படின்னு எழுதுவீங்க. சரியா? அதிக மதிப்பெண்கள்லாம் பெறும்போது கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுவோம், நாங்கள் நல்ல விளக்கமாக எழுதினா தான் முழு மதிப்பெண்கள் போடுவாங்க. இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதுன்னு மட்டும் எழுதக்கூடாது. முதல் எழுத்து அளவொத்து நிற்க இந்த வரிகள் வரணுங்க. முதல் எழுத்து அளவொத்து நிற்க அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இரண்டாம் எழுத்து குறிலா இருந்தால் முதல் எழுத்தும் குறிலா தான் இருக்குங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே ரா இருக்குது, இங்கே சி இருக்குங்க, இங்கே இன் இருக்குது, இங்கே நா இருக்குங்க. பாருங்கள், இங்கே இன் இருக்குது, இங்கே தீ இருக்குங்க. அப்போ அளவொத்து நிற்க, ஏன்னா இது நிறைய மாணவர்களுக்கு தெரியாது. முதல் எழுத்து அளவொத்து நிற்குன்னா இரண்டாம் எழுத்து குறிலா இருந்தால் முதல் எழுத்தும் குறிலா தான் இருக்குங்க. சரிங்களா? அப்போ இது எதுகைங்க. அடுத்தது இயைபு தொடை. செய்யுளின் இயைபு படிப்போருக்கு வியப்பு. நமக்கு இயைபுனாவே என்ன முதல்ல ஞாபகம் வரணும், இறுதி எழுத்தோ இறுதி சீரோ ஒன்றி வருவதா இயைபுங்க. சரிங்களா? பாருங்க, செய்யுளில் அடிதோறும் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ ஒன்றி வர தொடுப்பது இயைபு தொடையாகும். சரிங்களா? எடுத்துக்காட்டு பாருங்களேன். இறுதி எழுத்து பாருங்க, பா இருக்கு, இங்கேயும் பா இருக்கு, இங்கே இரு இருக்கு, இங்கே இரு இருக்குங்க. சரிங்களா? அப்போ இது இயைபுங்க. அடுத்தது முரண். முரண் அப்படின்னா எதிர்ச்சொல்னு சொல்லுவோம். எதிர்ச்சொல்லும் வரலாம், அல்லது முரண்பட்ட சொற்கள். முரண்பட்ட சொற்கள் அப்படின்னா என்ன அர்த்தங்க, வேறுபட்ட சொற்கள். சரிங்களா? இங்கே பாருங்கள், நன்மை திண்மை. திண்மைனா தீமைன்னு அர்த்தங்க. நன்மைனா நல்லது, திண்மைனா என்னங்க, தீமை. அடுத்தது மேல் குலத்தார் அப்படின்னா மேல் ஜாதிக்காரங்க, தீண்ட ஒண்ணாதார் அப்படின்னா தீண்ட தகாதவர்கள், அதாவது கீழ் ஜாதின்னு சொல்லுவோம். அப்போ இதில் வந்து என்னங்க, அந்த முரண் நயம் சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது அணிநயம். அணி என்றால் அழகு என்று பொருள். ஒரு கவிதை ஒரு பாடல் அப்படி இருக்குன்னாவே அதில் அணி இருந்தால் தான் அந்த பாடல் சிறப்பை பெறும். சரிங்களா? கோவிலுக்கு அழகு மணி, செய்யுளுக்கு அழகு அணி, இதெல்லாம் வர்ணனை எழுதுவீங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு நயம்பாராட்டல் பாடல்னாவே ஒரு அணி தான் வரும்னு சொல்ல முடியாதுங்க. அந்த வரிகளை வைத்து பல அணிகள் வரலாங்க. சரிங்களா? இதில் கவிமணி தேசிகம் என்ன பண்ணியிருக்காருன்னா உள்ளதை உள்ளபடியே சொல்கிறார். அதாவது ஒரு மனிதனுக்கு பிறப்பினால் நன்மை வராது, நாம் செய்கின்ற செயல்களினால தான் நன்மை வரும். அதனால் என்ன சொல்கிறாங்க, நல்லது செய்கிற நோக்கத்தில் சொல்கிறாரு. அப்போ உள்ளதுபடியே சொல்கிறதுனால இது என்ன, நீங்கள் இயல்பு நவிர்ச்சனீங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், மனித குலத்திற்கு சிறப்பு அவரவர் செய்யும் செயல்களை பொறுத்தே அமையும் என்று உள்ளதை இதெல்லாம் வந்து நீங்கள் குறிப்பிட்டே காட்டலாம். உள்ளதை உள்ளவாறே இயல்பாக கூறியுள்ளதால் இப்பாடலில் இயல்பு நவிர்ச்சனி பயின்று வந்துள்ளது. நீங்கள் இப்படி எழுதலாம், இப்பாடலில் இயல்பு நவிர்ச்சனி பயின்று வந்து அனைவரும் வியக்கும் வகையில் சிறந்த அணிநயத்தை கொடுக்கின்றது. நயம்பாராட்டல் பொறுத்தவரை நம்மளுடைய கொஞ்சம் கிரியேட்டிவ் கொஞ்சம் பயன்படுத்திக்கணும். சரிங்களா? அடுத்தது சந்தநயம். சந்தம் என்பதே இனிய மெல்லிய ஓசை என்று பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தம் அப்படின்னாவே மெல்லிய ஓசை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பாருங்கள், சந்தம் தமிழுக்கு சொந்தம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 சீர் வரும், 7 சீர் வரும், 8 சீர் வரும். வள்ளலார் கூட பார்த்திங்கன்னா 12 சீரில் பாடியிருக்கிறாரு. 12 சீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தெல்லாம் பாடியிருக்கிறாரு. சரிங்களா? இப்போ நம்ம வந்து எளிமையாக இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நமக்கு என்ன பெற்று வந்திருக்குங்க, பாடலை பாருங்கள். இது மாதிரி தனிச்சொல் பெற்று வந்தாவே சிந்துப்பாதாங்க. சரியா? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அதாவது எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். இப்பாடலில் ஒவ்வொரு அடியிலையும் தனிச்சொல் பெற்று வந்துள்ளதால் சிந்துப்பாவை பெற்றே இனிய சந்தநயத்தை கொடுக்கின்றது. அது மாதிரி எழுதலாங்க. சரிங்களா? இப்பாடலில் ஒவ்வொரு அடியிலையும் தனிச்சொல் பெற்று வந்துள்ளதால் இனிய சந்தநயம் பெற்று என்னை வியக்கும் வகையில் உள்ளது. இது மாதிரி எழுதலாங்க. இதில் வந்து இப்படி தான் எழுதணும்னு இல்லை, அதை நம்ம சிறப்பு உணர்ந்து எழுதலாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்பாடலில் ஒவ்வொரு அடியிலும் தனிச்சொல் காணப்படுவதால் சிந்துப்பாவை பெற்று பாடுவதற்கு ஏற்புடைய ராகத்தோடும் தாளத்தோடும் சந்த நயமிக்க பாடலாக அமைந்துள்ளது. அப்போ இதில் முக்கியம் அப்படின்னாவே தனிச்சொல் வந்தாவே சிந்துப்பா தாங்க. சிந்துப்பா அப்படின்னா நாட்டுப்புற மெட்டுன்னு அர்த்தங்க. சரியா? இன்னும் நம்ம விளக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தான தந்தன் அந்த நாட்டுப்புற மெட்டில் வரதுனால சிந்துப்பான்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது சுவை நயம். நம்ம நாவினால் உணரக்கூடிய சுவைகள் 6 சுவைகள்னு சொல்லுவோம். நம்ம மனம் உணரும் சுவைகள் 8ன்னு சொல்லுவோம். தொல்காப்பியரே சொல்லியிருக்கிறாரு, நகையே அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் உவகை வெகுளி அப்பால் 8 மெய்ப்பாடு என்ப அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. நம்ம மெய்ப்பாட்டில் நம்ம இலக்கணம் விளக்கமாக பார்த்துருக்குறோங்க. இதில் இந்த பாடல் வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கா, அழுகிற மாதிரி இருக்கா, பெருமிதமாக சொல்கிறாங்களா, வியப்பாக சொல்கிறாங்களா,
சரிங்களா, கோபத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடலை வச்சு நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிடலாங்க. இதில் கவிமணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த கோப கனலோடைய சொல்கிறதுனால இதில் என்ன சுவை இருக்குங்க, வெகுளி சுவை. வெகுளி அப்படின்னு என்ன அர்த்தங்க, கோபம்னு அர்த்தங்க. சரிங்களா. மனிதகுலம் பெருமைப்பட வேண்டுமெனில் சிறப்பான நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று வெகுண்டு கூறுவதால், வெகுண்டுனா கோபங்க, சரியா, வெகுளிச்சுவை வெளிப்படுகிறது. சரிங்களா. அடுத்தது தலைப்பு. தலைப்புங்கும்போது நம்ம பாடலோடைய கருத்தை வச்சு தலைப்பு எழுதணுங்க. பிறப்பால் உயர் தாழ்வு இல்லை. சரிங்களா. இது இந்த பாடலுக்கு சிறந்த தலைப்பாக அமைய பெற்றிருக்கு. இப்போவே நம்ம நிறைய தான் சொல்லியாச்சு. நீங்கள் 4 நயங்கள், அதாவது 3 எழுத சொல்கிறாங்க, 1 எக்ஸ்ட்ரா அதிகமாக எழுதி 4 எழுதலாங்க. சரிங்களா. நான் சொன்ன செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. நயம்பாராட்டல் பொறுத்தவரையிலும் நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு எளிமையாக இருக்கிற அந்த நயங்களை எடுத்து எழுதுங்க. சரிங்களா. அனைவரும் சிறந்த மதிப்பெண்கள் எடுப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.